வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபைனல் வீக்கை நோக்கி போகிற இந்த பர்டிகுலர் சமயத்தில் இன்னைக்கு யார் எவிக்ட் ஆயிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருண் வந்து எவிக்ட் ஆயிருக்காரு. ஸோ 8லேருந்து 1 கழிச்சாச்சு. 7 பேர் உள்ளே இருக்காங்க. பட் இன்னும் 7 பேரா அடுத்த வாரம் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். இன்னும் வந்து 2 எவிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். தென் அருண் எலிமினேட் ஆனதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி எலிமினேட் ஆனப்ப என்னடா அது அருண் உள்ள இருக்காரு மஞ்சரி எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ஒரு எவிக்ஷனாக தான் இருந்தது. ஏன்னா மஞ்சரியோட பிளே எப்படி இருந்தது ஃபிசிக்கல் டாஸ்க்லையும் அண்ட் தென் பேச்சு பேசுறதுலையும் சரி அண்ட் தென் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கிளாரிட்டியும் சரி எல்லாமே வென் கம்பேர்ட் டு அருண் மஞ்சரி வந்து நல்லாவே இருந்தாங்கன்னு சொல்லலாம். பேபி ஓட்டுகள் கம்மியாக வாங்கினால அவங்கள வந்து எலிமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சாரும் வந்து ஷோ எண்டில் வந்து சொல்லியிருப்பாரு ஏன் ஓட்டு போடல அப்படின்ற மாதிரி. மேபி ஓட்டு தான் இவரை சேவ் பண்ணியிருக்கு அப்படின்னா ஓகே இந்த வாரம் வந்து ஃபஸ்ட்டாக எலிமினேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அருண் தான். ஸோ இவர் எலிமினேட் ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு நான் பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு கேம் விளையாடுறாரு, சடனாக அவர் யாராவது ட்விஸ்ட் பண்ணி டெம்பர் ஏற்றி விட்டாங்க அப்படின்னா அப்படி கேம்லேருந்து வெளியே போயிடுறாரு. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அவரை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேம்லேருந்து வெளியே போனதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஐயோ நான் வெளியே போகிறப்பா எனக்கு இதெல்லாம் வேணவே வேணாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. பட் ஒரு சில டைம்ஸ் அவர் பேசுகிற கதைகளும் சரி கதை சொல்லி ஒரு விஷயத்தை சொல்கிறதும் சரி அந்த ஒரு விஷயத்தை அணுகிறதும் சரி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். பட் அவர் கொஞ்சம் டெம்ட் ஆகிட்டார் அப்படின்னா அவ்வளோதான். அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட விளையாட்டு ரொம்ப மோசமாக இருந்ததை பார்க்க முடியுது லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ். விஜய் சேதுபதி சார் கூடயும் வந்து அந்த ஃபேக்ட்ரி டாஸ்க்கு அப்புறம் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வந்து போச்சு. அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி சார் தனியாக கூப்பிட்டு வந்து பேசி அண்ட் தென் ஃபஸ்ட் டைம் எவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோஸ்ட் வந்து பிக் பாஸோட மைக்கில் வந்து கண்டஸ்டன்ஸ் கூட பேசுறது அருண் கிட்ட தான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய நடந்திருக்கு இவரை சமாதானப்படுத்துறதுக்காக. ஸோ இவரை இவ்வளவு நாள் வச்சிருந்ததே வந்து பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா 5 வீக்ஸ் வரையும் ஓரளவுக்கு ஓகேவா இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஒரு சில பிரச்சனைகள் வரவே வந்து இவர் கேம் விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட எவிக்ஷன் ஃபேர் எவிக்ஷனா அன்ஃபேர் எவிக்ஷனா அப்படின்றத மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் அடுத்தடுத்த எவிக்ஷன் யார் அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வாரம் 3 பேர் எலிமினேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா 5 பேரோட தான் வந்து ஃபைனல் போவாங்க ஃபைனல் வீக் அப்படின்றது என்னோட கணிப்பு. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். பணப்பெட்டி இந்த வாரம் வைக்கல அப்படின்ற பட்சத்தில் அடுத்த வாரம் பணப்பெட்டியை வச்சு ஏதாவது கேம் விளையாடுறாங்களா அப்படின்றது ஒன்றும் புரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பாய்.